பெருமாளே பெருமானே, நீங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தோற்றம், இவ்வளோ பெரிய வடிவமாக இருக்கீங்களே, ஒரு விஸ்வரூபமாக நீங்கள் காட்சி கொடுத்துட்டுருக்கீங்களே. நான் புலி ரூபத்தில் சின்ன புலியாக வந்திருக்கிறேன். நான் எப்படி உங்களை தொட முடியும்? நான் எப்படி கட்டிப்பிடித்து உங்களுக்கு நான் வணங்க முடியும்? உங்களுடைய திருப்பாத கமலங்கள் கூட பெரிதாக இருக்குதே. பெருமாளே, எனக்காக நீங்கள் ஒரு பாலகனாக காட்சியளிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு முனிவர் பெருமாள்கிட்ட கெஞ்சுறாரு. உடனே மகாமுனிவருடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டு, அவருடைய தவத்திற்கு கட்டுப்பட்டு, அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எல்லாமல்ல பெருமாள் ஒரு பாலகனாக தன்னை சுருக்கி கொண்டு அழகாக காட்சி கொடுக்கிறார். அந்த பெரிய முனிவர் யார்னா வியாக்கிரபாத முனிவர். சிதம்பரத்திலே எல்லாமல்ல நடராஜ பெருமானாகிய அந்த நடேச பெருமானுடைய திருவருளை பெற்றவர். ஒரு நாள் நடராஜரிடம் அவர் கேட்கிறார், முக்தி எனக்கு கிடைக்க வேண்டும், நீங்கள் அருள வேண்டும். அப்படியா? நான் உனக்கு முக்தி தர்றதை விட நீ பெருமாள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறார். அந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னு, பெருமானே நீங்களே எனக்கு காட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிவலிங்க ரூபத்திலே நடராஜ பெருமான் செல்கிறார். அவரை பின்பற்றி வியாகரபாத முனிவர் செல்கிறார். அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து இந்த வியாகரபாத முனிவர் மாபெரும் வரங்களையும் முக்தியையும் பெறுகிறார். அந்த பெருமாள் எங்கே இருக்கிறார்? அந்த பெருமாள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்தல சயன பெருமாள், அதான் சலசயன பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பேர் உண்டுங்க. உற்சவர் கிருபா சமுத்திர பெருமாள். அதான் தாயார் இங்கே திருமகள் நாச்சியார், திருமாமகள் நாச்சியார் அப்படின்னு சொல்லி இங்கே தாயார் எல்லாருளையும் பொழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறை திருவாரூர் சாலை, அதில் பார்த்திங்கன்னா கொல்லுமாங்குடி அப்படிங்கிற ஊர் நடுவில் வரும். அங்கேருந்து நெடுங்காடு செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சிறுபுலியூர் அப்படிங்கிற ஊரில் இங்கே திருமால் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாகவும் ஸ்ரீ பெருமாளாக, அதாவது பால வடிவில் சயன கோலத்தில் இங்கே பால வடிவில் பெருமாள் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அற்புதமான பழமையான கோவில். அதாவது திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடி மங்களாசனம் செய்யப்பட்ட கோவில்னால் பார்த்துங்களேன். அதே மாதிரி 108 திவ்ய தேசங்களில் 24வது திவ்ய தேசமாக இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. தெற்கு நோக்கி காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாள் 2 பேர் தான். ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். அதே மாதிரி இங்கே திருச்சிறுபுலியூர், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாலகனாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாளுங்க. அதாவது கருடாழ்வாருக்கும் அதே போல் ஆதிசேஷனுக்கும் ஒரு கர்வம். நான் தான் பெருமாளை தாங்கி பிடிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு ஆதிசேஷன் சொல்கிறார். நான் தான் பெருமாளை சுமந்துண்டு பறக்கிற வானத்தில் அப்படின்னு கருடாழ்வார் சொல்கிறார். இவங்க 2 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தலக்கணம், அந்த திமிரு, அதை அந்த கர்வம், பகை அதெல்லாம் தீர்த்து அவர்களுக்கு அபயமளித்த திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குது. இங்கே உயரத்தில் மேலே ஆதிசேஷனும் பூமிக்கு கீழே கருடாழ்வார் சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பெருமாளை சேவிச்சிங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கிற சண்டை சச்சரவு, அக்கா தங்கைக்குள்ளார இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, உடன் பிறந்தவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய போட்டி பொறாமை அதெல்லாமே விலகி சகோதர ஒற்றுமை இங்கே அதிகரிக்குங்க. நாளைய தினத்தில் ஏகாதசி திதியோட, அதாவது அஜ ஏகாதசியோட, அது சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால நாளைய தினம் மறக்காமல் புரட்டாசி சனிக்கிழமையாகவும் ஏகாதசியும் சேர்ந்து வர்றதுனால பெருமாளை சேவிக்கிறது நல்லது. முடிந்தால் இந்த சிறுபுலியூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சலசயன பெருமாளையும் திருமாமகள் நாச்சியார் தாயாரையும் சென்று நாம் தரிசித்தோம்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், செல்வம் சேரும், சொத்து சேரும், பூமி வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும், சகோதர ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. அதனால் நாளைய தினம் மறவாமல் பெருமாளையும் தாயாரையும் சேவிப்போம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து வித செல்வ யோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.